ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நாம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா தாத்தா வந்துட்டு ஹீரோவை போட்டு அடிக்க வந்தார். எதுனா அவன் போன டேட்டுக்கு அவன் ஃப்ரெண்டை மாற்றி அனுப்பிச்சுட்டான்ல, அதனால் அது இல்லாமல் அது காப்பி கேட் பண்ண வந்துட்டு நீ தான் வேணும், நீ தான் என் உயிர் அப்படி அப்படின்ட்டு அவன் ஹீரோட ஃப்ரெண்டையே சுற்றி வருது. தாத்தாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. உள்ள வாடா உன்னை வச்சு சதைக்கிற அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறாரு. தனியாக கூட்டு போய் கேட்குறாரு, ஒழுங்காக சொல்கிறா நீ சரியில்லை, அதுவும் இல்லாமல் நைட்டெல்லாம் கால் பேசிகிட்டு இருக்க, மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்க, ரூமில் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது, நீ யாரையோ லவ் பண்ணுற, ஒழுங்கா சொல்கிறா, அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணுறி அப்படின்னுட்டு இங்கே கத்திட்டு இருக்கும்போது அது எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? ரெண்டு பேரும் ஒன்று தான், அதுவும் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவ தான், அதுவும் உங்ககிட்ட ஒம்பு வளர்த்தவ தான் அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு அவன் தயங்கிட்டே இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டை பார்த்து ரெண்டு பேரும் டேய் நீங்கள் ரெண்டு பேரும் முழிக்கிற மொழியே சரியில்லை, ஒழுங்கா சொல்லுங்கடா அப்படின்ட்டு இருக்காரு. அதே நேரத்தில் வழக்கம் போல் அவர் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ எனக்கு காட்டினா அவன் அந்த மெசேஜ் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான், நைட்டு பேசின மெசேஜை. அதே நேரம் அவங்களோட டீம் லீடரும் அந்த குறுந்தாடி ஃப்ரெண்டும் வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்டா, அப்படிலாம் நான் குரூப்பில் மாற்றி மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன சம்மந்தம்னா இவங்க சீக்கிரட்டாகவே 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதை அவள் வெளிப்படுத்திட்டாலாம். அதனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை, அதுவும் ஹீரோயின் நடுவில் வச்சுட்டு சண்டை போடுறாங்க. அவளே முடிச்சிட்டு இருக்கா, இவங்க என்ன லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஒருவேளை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே அதில் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு போகிறான், ஜென்ஸ் பாத்ரூமுக்கு. இவங்களும் அவன் ஏதோ பண்ணிக்க போகிறான்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே அந்த பாத்ரூமில் போயிட்டு ரெண்டு பேத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கலே. ஹீரோயின் தான் விலக்கி விட்டுட்டு இருக்கிறா. ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஹீரோயினோட செப்பல் கலண்டு விழுந்துருது. இவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டாங்க. ஆனா இவ உள்ள லாக் ஆயிட்டா ஜென்ஸ் டாய்லெட்ல. அதே நேரம் ஹீரோவோட தாத்தாவும் ரொம்ப முடியல அப்படின்ட்டு பாத்ரூம் வரும்போது அவன் செப்பலை நோட் பண்ணிடுறான். இது அவளோட தானே, அவனோட ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சிருது. ஐயோ இவ உள்ள இருக்காளா அப்படின்னு. தாத்தா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு, உள்ள யாரா இருந்தாலும் வெளியில வாங்க அப்படின்னு அவரும் லேடி செப்பலை பார்த்துட்டு உள்ள யார் இருக்கிறது மாத்தி இருக்கிறது வெளியில வாங்கும்போது இப்படி வந்து மாட்டிக்கிட்டாலே, ஆல்ரெடி இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஹீரோயினும் வேற வழியே இல்லாம கதவை திறக்கும் போது நீயா நீயா ஆல்ரெடி நான் ஒரு டைம் பாத்ரூம் போறப்ப என்ன நீ என்ன நிலைமைக்கு தள்ள அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ வெளியில வா என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு அவ வெளியில பதறி அடிச்சுட்டு ஓடுறான். வீட்டுக்கு போனோடனே ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணி பார்க்குறா, தாத்தா என்ன தப்பா எடுத்துக்கிட்டாரா, என்ன பிரச்சனையாச்சு அப்படின்ட்டு. அதே நேரம் குரூப்ல வந்துட்டு இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா அவங்க டீம் லீடரும் அப்புறம் இவனோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களாம். அதை சொல்லிட்டு இருக்காங்க குரூப்ல. அங்க பார்த்தா ஹீரோட தாத்தா அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கியே ஆகணும், அவளை ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ஏதாவது அசம்பாதம் நடந்துகிட்டே இருக்குது, அது இல்லாமல் அந்த பொண்ணை எனக்கு சுத்தமாக பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன், அவ தான் உங்க வருங்கால பேத்தி அப்படின்னு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் முடிஞ்சு வரப்ப டீம்ல இருந்துட்டு நாங்கள் தான் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டவே, உனக்கு நான் பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்ட்டு 4 பேரும் சேர்ந்து நம்ம நல்லா குடிக்கிறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டிட்ட நிற்கும் போது ஹீரோ வரான். வந்தனே சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படிங்கிறத நானும் கேட்டேன், நானும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பாக இருக்காளே, அவளை சமாதானப்படுத்தலாம், அவள் கூட போய் பார்ட்டி பண்ணலாங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறான். ஆனால் ஒரு எம்ப்ளாயிஸ் போயிட்டு தான் பாஸோட பார்ட்டி பண்ணும்போது அவங்க எப்படி நடந்துப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ப்ராப்பராக நடந்துக்கிறாங்க. உடனே ஹீரோவே பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், நீங்கள் நார்மலாக எப்படி பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவீங்களோ அப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னொன்னே அதுக்கப்புறம் குறுந்தாடிக்கு வந்ததே பாரு ஒரு வேகம். அப்படியே பீரை குளுக்கிறது, அதுக்கப்புறம் அதை ட்ரிங்க் அடிக்கிறது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா குடிச்சிட்டு நல்லா ஒவ்வொருத்தரும் வளர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஒரு பேர் இங்க ஒரு பேரு, ஆமா நீங்க ரெண்டு பேரும் பேர் ஆயிடுங்க அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணு புலம்ப சாச்சா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்படியே ஒரே கூத்தா போயிட்டு இருக்கு அந்த பார்ட்டி. ஹீரோனோட ஃப்ரெண்டையும் அவங்க லவரையும் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கொஞ்ச நாளா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாயிட்டே இருக்குது. அவள் வந்துட்டு என் பேரண்ட்ஸை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்றா. ஆனால் அவன் இருந்துக்கிட்டு இப்போதைக்கு எனக்கு மீட் பண்ற மைண்ட் செட்டில் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நிறைய ஷோஸ் இருக்கு அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போயிடுது இவன் நம்மளை அவாய்ட் பண்றான் அப்படின்ட்டு. அவள் அதே ஃபீல்ல இருக்கா. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை காட்டினா வந்துட்டு அந்த பொண்ணு தான் அழுதுட்டு இருக்கு. அந்த காப்பி கேட் பொண்ணு உன்னால தான் எல்லாம் கேட்டது, இப்போ என்னமா ஆச்சு உனக்கு? இல்லை நீ சொன்ன மாதிரி அவன்கிட்ட ஆஃபீஸில் போயிட்டு எல்லாம் பண்ண, ஆனால் அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான், மறுபடியும் என்னை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னோடனே நீ தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறா அவளை. அங்கே ஹீரோட ஃப்ரெண்டை காட்டினா அவன் ஒரு சிஸ்டர்கிட்ட என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபையும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவளை தான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ வரட்டும் நான் பார்க்குறேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு அவங்க கிளம்புறாங்க. அதே நேரம் பார்த்தா இவன் வந்துட்டு சாரி கொஞ்சம் டைம் ஆச்சு, அது இல்லாமல் இன்னொருத்தங்களையும் நான் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்ட்டு இவ தான் அப்படின்னு காட்டும்போது இவன் சாக்காகிறான். எது இவளா? மை ரைட் பர்சன் நீயா? அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா? ஐயோ இது நடக்கவே கூடாதே, அப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்ட்டு வசமாக மாட்டிக்கிறான் ஹீரோட ஃப்ரெண்டு. அவள் கோச்சிட்டு போயிடுறா அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த காப்பி கேட் பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது, ஐயோ எனக்கு நீ தான் வேணும், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ட்டு. அங்கேருந்து சிஸ்டர் வந்து பார்த்துட்டு குழம்பி போகிறாங்க. சிஸ்டர் அந்த பொண்ணை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க, நான் அவளை போய் சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு
அவன் போயிட்டு நான் சொல்கிறத கேளுங்கிறான். அப்போ அன்றைக்கி உன் ரூமில் இருந்தது வந்துட்டு டிமோ கிடையாது, இந்த பொண்ணு தான் இருந்திருக்கா, அப்போ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கும்போது அவனும் மறைக்கலை. அவனும் ஆமாம் அன்னைக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன், ஆனால் எந்த விதத்துலையும் நாங்கள் 2 பேரும் எதுவும் தப்பு பண்ணிக்கல அப்படிங்கும்போது நீ என் நம்பிக்கையை உடச்சிட்ட அப்படின்ட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போகிறா. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி அவள் புலம்பி அழுதுட்டு இருக்கிறா. உன் பாய் ஃப்ரெண்டு ஒன்று அந்த ரூமில் இல்லையா, இந்த பொண்ணு தான் இருந்திருக்கு, இவன்ட்டு பொய் சொல்லியிருக்கிறான் ப்ராடு பையன் அப்படின்ட்டு அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கேன். சரி வா ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. வெளியில் இவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறப்ப இவங்க 2 பேரும் எங்கேயோ கிளம்புறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவங்க 2 பேரும் ஃபன்னாக எங்கேயும் கிளம்பிட்டு இருக்காங்கட்டு ஃபாலோ பண்ணி போனால் அவங்க ஒரு ஆர்ஃபனேஜுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க வர்றதையும் இந்த சிஸ்டர் பார்த்துட்டு இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரோ ஆகிக்கும்போது சாரிம்மா லாஸ்ட் டைம் உன்னை பார்க்க வந்தப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆயிடுச்சு, பையன் தான் அவன் அப்படின்னு சொன்னோன்னே புரியல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே ஆர்ஃபனேஜில் தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோட தாத்தா தான் அவனை தத்தெடுத்திருப்பாங்க. அவங்க பையன் மாதிரி தான் அவனோட ஹீரோட பேரண்ட்ஸும் வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேருமே வந்துட்டு அண்ணன் தம்பி மாதிரி தான். சிஸ்டர் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட உன்னை பார்த்தா ரொம்ப ஜாலியான குழந்தைத்தனமான பொண்ணாக இருக்கமா, ஆனால் அவன் அப்படி கிடையாது, அவன் கொஞ்சம் ரிசர்வ்டு டைப்பு, ஆனால் ரொம்ப நல்லவன், உனக்கு துரோகம் பண்ணுற அளவுக்குலாம் அவன் யோசிக்கவே மாட்டான் அப்படின்னோடனே அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறா. உடனே அவனை தான் போய் மீட் பண்ணி பேசுகிறா. என்னை இப்போவாது நம்புறியா இல்லையா, மறுபடியும் அவகிட்ட நீ எதுவும் கான்டாக்ட் வச்சுக்கூடாது, அவன் லைன்லேயே வரக்கூடாது, அது என் கையில் கிடையாது, அந்த பைத்தியம் எப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிறது எனக்கே தெரில, சரி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் கட்டி பிடிச்சி ஜாலியாக இருக்காங்க. ஆக மொத்தத்தில் 2 பேரும் ஒன்றா ஆயிடுச்சு. அங்கே இருந்துட்டு அவள் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறா ஹீரோயின். அவங்க அப்பா அம்மா வெளியே போயிருக்கிறதால இருந்த ஆர்டர்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னு ஒருத்தங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா ஹீரோனோட தம்பி தான். அவன் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட ஒழுங்காக நடந்துக்காமல் ஏதோ பண்ணியிருப்பான் போல், அதனால் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறான், நாமளே சமைப்போம், நாமளே இந்த ஆர்டரை கொடுப்போம், நீ யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கலாம், எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து சமைச்சு அந்த ஆர்டரை கொடுக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோ அங்கே தங்குற மாதிரி ஆகிடுது. அப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க நேரத்திலே கரெக்டாக ஹீரோனோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. ஐயோ அப்படின்ட்டு ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு உள்ள சத்தம் வேற கேட்குது. ஹீரோக்கு இது தெரியாதுல்ல என்ன அது அப்படிங்கும்போது அது ஒன்றும் இல்லை, அது ஒரு பெருச்சாலியெல்லாம் இப்போவே அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிடணும், இல்லைனா நம்ம ரெஸ்டாரண்ட்டை நாசமாக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ரூம் பக்கம் தான் நோக்கி போகிறாங்க. ஹீரோனுக்கு பக்குன்னு இருக்கு. ஆனால் ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா இதுதான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் கொடுத்தோன்னே அவங்க அங்கே ரூமுக்கு போகிறத விட்டு இந்த விஷயத்துக்கு டைவர்ட் ஆகிட்டாங்க. ஹீரோன் போயிட்டு ஹீரோட்ட சொல்கிறா, இது மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க, நீ இந்த ரூமில் தான் இருக்கணும், வெளியில் வந்துடாத அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்தில் ஹீரோனோட அம்மா வந்துட்டு உள்ளே வராங்க. இவன் டபக்குன்னு கதவை சாத்தோன்னே அவங்க கொஞ்சம் சந்தேகத்தோட உள்ளே வராங்க. இவன் ஹீரோ தான் கில்லி படத்தில் ஒளிஞ்சிருக்க திரிசா மாதிரி துணியில் போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இதுதான் உன் ரூமா, ஆமாம்மா இங்கேயே இரு, நான் சமாளித்து கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு அவள் வெளியில் போயிட்டு அவங்க கூட ட்ரிங்காக குடிச்சிட்டு இருக்கா. எப்படியாவது சமாளிடி, ட்ரிங்காக ஃபுல்லாக குடிக்க வச்சு இவங்களை மயக்கம் பட வச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கண்ணாலேயே சைகை அவள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு இவன் இங்கேருந்து என்ன பண்ணுறதோ ஏது பண்ணுறதோன்னு தெரியாமல் என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள அவரை பற்றி புகழ்கிறாங்க. பரவாயில்லம்மா, ஹேண்ட்ஸமாக இருக்கான், நல்ல பையனாக இருக்கான், எங்கே வேலை செய்கிறான் என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் மயக்க நிலைமையில் இருக்கிறப்ப ஹீரோ வெளியில் கூப்பிட்டு வந்துட்டு கரெக்டாக போகலான்னு நினைக்கிற நேரத்தில் ஜஸ்ட் மிஸ் ஹீரோயினோட அம்மா அப்படி நிற்கிறாங்க, இவன் அவங்க பின்னாடி நிற்கிறான். லைட்டாக திரும்ப போகிற நேரத்தில் ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அவங்கள ஏதோ சொல்லி கூப்பிட்டு போனதுக்கப்புறம் எப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு 2 பேரும் வெளியில் நடந்துட்டு இருக்காங்க. ஐயோ உன் ஃபேமிலி இவ்வளோ டேஞ்சரஸான ஃபேமிலியா, இல்லை தெரிகிற வரைக்கும் தான், ஆனால் மற்றபடி அவங்க ரொம்ப ஃபன்னானவங்க அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஹீரோனோட தம்பி வந்துடுறான். இவங்க கார்கிட்ட ஒளிஞ்சு போயினாலும் மாட்டிக்கிறாங்க. நீ தானே அந்த விஐபிங்கிற எம்ப்ளாயி, பல பெண்களோட சுற்றுற எம்ப்ளாயி அப்படின்னு. இல்லை இவர் சிஓ அப்படின்ட்டு ஹீரோயின் உளறிடுறா. இது சிஓ டேட்டிங் பண்ணுறியா, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கா என்னோட லவ்வர், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு அவனுக்கு ஒரே ஷாக்காக இருக்கு. ஓகே மாமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த லூஸை நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க அப்படிங்கிறதான் தெரியல அப்படின்னு. அடாப்பாவி என்னடா சேம் சைட் கோல் படுற, அதான் மாமா பெரிய பணக்காராச்சே, மாமா காசு கொடுங்க அப்படிங்கிறா. என்னடா அது, அதெல்லாம் அவன் கேட்கக்கூடாது அப்படிங்கிறப்பயே அவன் அப்படி கூப்பிட்டோன்னே அது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் தான் ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறா. அந்த இடத்துக்கு போயிட்டு எதுக்காக என்ன வர சொன்ன அப்படிங்கும்போது உன்னால தான் எனக்கு பிரச்சனை. என்னால் உனக்கு என்ன பிரச்சனை, உன்னால தான் அவன் ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறான், நீ வேற ஒருத்தனுக்கு கை கிடைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறான். யாரு அவன் என்னோட லவ்வர் தான் ஃபீல் பண்ணுறான், என்னமோ தெரில என்னை இப்போல்லாம் அவாய்ட் பண்ணுறான், அதுக்கு காரணம் நீ தானோ அப்படிங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, அதுக்கு தான் உன்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சேன். இங்கே பாரு, நான் வேற ஒரு லைஃப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவன் அப்படி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இல்லை எனக்கு தெரில, தயவுசெய்து லைஃப்பை விட்டு போன்ட்டு அவன் அங்கே புலம்பிகிட்டு இருக்கா. இந்த விஷயம் அவனுக்கும் தெரிஞ்சு அவனும் இங்கே பார்க்க வரான். அவன் நேராக ஹீரோயின் ஒரே வார்த்தை தான் சொல்கிறா, எதுக்கு நீ இப்போ அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற, நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்ல, என்னோட விஷயத்தில் எதுலையும் தலையிடாத, என் விஷயத்தை பற்றி எதுவும் யோசிக்காத அப்படின்ட்டு. நாம
நம்ம எப்போவுமே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியாவே இருப்போமே, அவளை எப்பவும் கஷ்டப்படுத்தாத, ஏன்னா அவள் உன்னை நம்பி வந்தவ, உனக்காக மட்டும் வந்தவ, அது இல்லாமல் நீ தானே அவளை செலக்ட் பண்ண அப்படின்ட்டு அவளும் கற்றுன்னு கத்திட்டு போகிறா. இது இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிடுமோங்கிற பயம்தான் அவளுக்கு. நெக்ஸ்ட்டு ஹீரோயினும் அவுட்டிங் போகலான்னு போகிறாங்க. ஆனால் அங்கே மழை வருது. அவனுக்கு தான் அலர்ஜியாக இருந்திருக்குமே மழைனா. உடனே கொடை எடுத்து பிடிச்சிட்டு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த வாப்பனர்ஸ்க்கு போயிருப்பாங்கல்ல, அங்கே அந்த சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டால் அவன் ரெயினை பார்த்தா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு. அதுக்காகவே அவள் மழை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டே அவனுக்காக கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கா. சாப்பிட்ற போகிறப்பையும் அந்த மழையோட சத்தம் அவன் காது கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறானா, ஹெட்ஃபோன் எடுத்து போட்டு ஒரு நல்ல பாட்டாக போட்டுடுறான். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவன் வந்துட்டான்னு தெரியுது. இந்த அளவுக்கு புரிஞ்சு யாரு தாங்க லவ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்ட்டு அப்படியே ஜாலியாக பூ வாங்குறது, அது பொக்கேலாம் வாங்கி கொடுக்குறான். வாங்கி கொடுத்துட்டு என்ன நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்ல முடியாது, நீ என் கூட இருக்கிறப்ப எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கணும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் நான் இப்படி உன்னை வெளியில் கூப்பிட்டு வந்தேன், இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதை எதிர்த்து போராட கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு அவன் ஒரு ஹக் கொடுத்துட்டு நீ தான் எனக்கு கரெக்டானவ அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு போகிறான். அதே நேரம் அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்ததுன்னா ஹீரோட தாத்தா கிட்ட இருந்து தான் ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அங்கே போனோன்னே வாமா வா, உன்னை நான் எப்படி கூப்பிட்றது, என்கிட்ட 2 விதமாக நடிச்சிருக்க, என்கிட்ட ஒரு மாதிரி நடிச்சிருக்க, ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருந்திருக்க, எப்படி இது எப்படி அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல. தாத்தா அது இல்லை நீ ஓப்பனாக உண்மையை சொல்லலாம், என் பேரனை ஏமாத்திரம் என் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணியா? இல்லை, என் ஃப்ரெண்டுக்காக நான் அதை பண்ணேன். அந்த கம்பெனியோட பொண்ணை தான் நீங்கள் பார்க்க வந்தீங்க, அவளுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அந்த டேட்டிங்லேயும் விருப்பம் இல்லை, அதனால தான் நான் மாற்றி வந்தேன், மற்றபடி எந்த ஒரு இன்டென்ஸுக்காகவும் நான் வரவே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. இருந்தாலும் தாத்தாவுக்கு அவன் மேலே ரொம்ப கோவம். அவனோட லைஃப்பில் நீ இருக்கவே கூடாது, அதுவும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு எனக்கு எப்பவுமே செட் ஆக மாட்டேங்குது, அவங்க லைஃப்பில் நீ இருந்தீன்னா இன்னும் பிரச்சனையாகும், அது இல்லாமல் ஒரு சிஇஓக்கும் எம்ப்ளாய்க்கும் கல்யாணம்னா இங்கே யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால நீ என்ன பண்ற, நீ அவனை விட்டு விலகிடு அப்படின்னுட்டு இருக்கிறப்பே ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் வேகமாக காரை ஓட்டிட்டு வரான். அதுவும் மழை வேறையா, அவனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை, அவன் வேகமாக ஓட்டிட்டு வந்தோடனே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இரண்டு அவர் பேசிட்டு போறப்பே அவருக்கு கால் வருது, இந்த மாதிரி டிமோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ட்டு. அதை கேட்டு அவர் அப்படியே மயங்கி விழுற மாதிரி போனோன்னே அவன் பிடிக்கிறா, நீ தொடாத, நீ வந்ததுலேருந்து அவனுக்கு பிரச்சனையா இருக்கு, நீ விலகி போகும்போது அங்கே கூட இருக்கிற பாடிக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பெருமையா இரு அப்படின்ட்டு அவர் அழைச்சிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே போயிட்டு அவர் கத்தி கதறிட்டு இருக்காரு. அங்கே ஹீரோயினும் வந்துடுறா, நீ ஏன் பின்னாடியே வர, நீ இருந்தால் தான் இங்கே பிரச்சனையாச்சு, நீ போன்னு கத்திட்டு இருக்க. அதே நேரத்தில் ஹீரோவும் வெளியில் வந்துடுறான், தாத்தா எனக்கு பிரச்சனை இல்லை, சின்னதாக லைட்டாக கையில் அடி அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இவளால் தான் இவ்வளோ பிரச்சனை, இவளால் தான் இந்த பிரச்சனையும், இங்கே இருந்துட்டு நீ எப்படியாவது இவ்வளோ வெளியே அனுப்பிவிடு, வேணாம், இவன் நமக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிறப்ப சரிங்க சிஓ நான் போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போகிறான். ஆனால் ஹீரோ கையை இறுக்கி பிடிச்சி, தாத்தா இவளை தான் நான் லவ் பண்ணுறேன், இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவ வேணாம் பொய் சொல்லியிருக்கா, அந்த பொய் கூட நான் பண்ண பயத்தால் தான் அவன் பண்ணான், மற்றபடி அவள் ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணான், அது இல்லாமல் அவள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தப்போ உங்களுக்கு பிடிச்சது, இப்போ ஏன் பிடிக்கல, அது என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த கேரக்டரில் இருக்கும்போது அவளை உங்களுக்கு பிடிக்கல, அதனால நீங்கள் மொத்தமாக வேணாங்கிறீங்க அவளை. இங்கே இருந்த பெரிய ப்ராப்ளமாக என்ன, ஹீரோயின் வெளியில் போகிறான், ஆனால் மழையில் தான் போகிறா, உள்ளே எவ்வளோ அவங்க தாத்தாட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி பார்க்குறான். ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்லி பார்க்குறான், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு. இல்லை நான் பார்த்துக்கிறேங்கிறப்பயே ஹீரோயின் அங்கேருந்து மழையில் ஓடி வரா, அவனுக்கு மழைனா அலர்ஜி, எப்படி இருக்கணும்னு தெரியல, அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னோடனே தாத்தாவுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. உள்ளே போனோன்னே ஹீரோவுக்கும் ஷாக். நைட்டு ஃபுல்லாக ஹீரோ கூடவே இருந்தால் அவனை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கா. இவ்வளோ க்ளோஸாக டீப்பாக இந்த மாதிரி பார்த்துக்கிற லவ்வை அவங்க தாத்தா ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.